ஹாய்மா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டிச் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாம்பூ ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ பார்க்குங்க, இப்போ ஒரு ஷேப் மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? ஹார்ட்டிங் ஷேப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இப்போ தாம்பூ ஸ்டிச்சுக்கு நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, நம்ம செயின் ஸ்டிச்சே தான் போட போகிறோம். அது கண்டினியூவாக போட போகிறோம். ஓகேவா? இந்த இங்கே போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி போட போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஹார்ட்டிங் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் தாம்பூ ஸ்டிச் 2 டைப் இருக்குது. நான் இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறது, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே வர்றது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக எப்போவுமே நீங்கள் ஒரு டிசைன் போடுறீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா அது ஆஃப் ஆஃப் த போர்ஷன் அப்படியே பார்ட்டிஷன் அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? இந்த சைடுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுக்கலாம், இந்த போர்ஷன்லேருந்து எடுக்கிறேன். ஓகேவா? எடுத்துகிட்டு எப்பவும் போல் மேலே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. லாக் ஸ்டிச் எடுத்துகிட்டு ஓகேவா, ஒரே அளவாக செயின் ஸ்டிச்சு போட்டு வரணும். நல்லா பாருங்கள், ஒரே அளவாக செயின் ஸ்டிச்சு. ஓகேவா? இந்த சென்டர் போர்ஷனில் ஒரே அளவாக போட்டு வாங்க. இப்போ தான் இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு ஷார்ப்னஸ் வருது இல்லையா, அங்கே போட்டுட்டு நீங்கள் இப்படியே திரும்பினீங்கன்னா தெரிஞ்சா உங்களுக்கு இப்படியே மொக்கையாகும். ஸோ இது பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு அப்புறம் திருப்புங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? உங்களுக்கு இப்படி போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா, எனக்கு லாக் போட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை சுற்றி ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பண்ணுங்கள், இன்னுமே ஈஸியாக இருக்கும். நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்படி பண்ணிக்கோங்க, ஒரே அளவாக போடணும் செயின் ஸ்டிச்சு. ஓகேவா? நீங்கள் ஒரே அளவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ நான் உங்களுக்கு இந்த சுற்றி வர்றது எப்படின்னு பார்க்குறேன். இப்போ இது பாருங்கள், தெரிஞ்சுங்களா? நான் என்ன வரைஞ்சிருக்கணும் அதை சுற்றி தான் நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும். நீங்கள் ட்ரா பண்ணும்போது கரெக்டாக ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நீடில் திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டீங்க பாருங்கள், இப்படி லைட்டாக டைட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம். இப்போது இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி செயின் ஸ்டிச்சு பொறுமையாக போடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரணுன்னா நீங்கள் கரெக்டாக இந்த சர்க்கிள், இந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த வளைவில் குட்டியாக போடுங்க செயின் ஸ்டிச்சு. ஓகேவா? குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா வரும். எப்போவுமே ஃபேஸுக்கும் சரி, ஏதாவது ஒரு வளைவுக்கும் சரி, நீங்கள் பொறுமையாக குட்டி குட்டாக போட்டிங்கன்னா தான் அந்த ஷேப் நல்லா வரும். நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா ஷேப்பு உங்களுக்கு வராது. சரிங்களா? இப்போ இந்த ஹார்ட்டின் ஷேப்புக்கு பொறுமையாக இப்படி இதே அழகாக போட்டுகிட்டே வாங்க. இப்படி போட்டு முடிச்சுட்டு இந்த ஷார்ப்னஸ் இப்படி கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? வந்துட்டு இப்போ அப்படியே மேலே போகலாம். எப்பவும் போல் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட்டு எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். பொறுமையாக தெரியுதுங்களா? இதை ஒட்டினாப்பில் நம்மளுக்கு இதில் என்னென்னா, கிளாத்து கீழே இருக்கிற கிளாத் கலர் நம்மளுக்கு தெரியக்கூடாது. அதுதான் மெயின். ஓகேவா? கிளாத் கலர் நம்மளுக்கு தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக போடுறோமோ அந்த அளவுக்கு நெருக்கம். இப்போ நான் எதுக்கு சுற்றி செயின் ஸ்டிச்சு போட்டேன்னா, இப்போ இந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போடுங்க. ஓகேவா? இந்த ஒரு நிமிஷம். இது பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே இந்த கிளாத், இந்த த்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு நாட்டு போடும்போது அந்த பிசுறு இருக்கும் இல்லையா, நான் அந்த பிசுறு கட் பண்ணாமல் விட்டேன். ஸோ அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது தெரியுதுங்களா? அந்த செயின் ஸ்டிச் நம்ம எதுக்கு போட்டோன்னு
நம்ம ஃப்ளாட் ஸ்டிச்சில் வந்து அந்த மாதிரி லாக் போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து திருப்ப முடியும். அதனால் இதுலேயும் அதே தான் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக போடணும். ஓகேவா? நான் உங்களுக்கு போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு பக்கம் வந்து தாம்பு வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாத்தே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஸ்டிச்சஸ் போட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து பண்ணு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, சேம் இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து அவுட்டர் வந்து ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இது எப்படி பண்ண போகிறோன்னா, நான் உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஷேப் மாதிரி இப்படி கொண்டு வரோம் இல்லையா? ஸோ இப்படி ஃபுல்லாக இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வராமல் இந்த இப்படியே கொண்டு வரும். இதை ஒட்டினாப்புலையே இப்படியே கொண்டு வரும். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இப்படி போட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சைடு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வேறு கான்ட்ராஸ்ட் கலரில் போட்டு காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ தாம்பூ ஸ்டிச்சிலே பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டைப் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு வந்திருப்போம் இல்லையா? இப்போ செகண்ட் டைம் வந்து இந்த ஷேப்பில் வந்து செகண்ட் டைப் வந்து இந்த ஷேப்பில் இது எப்படி கொண்டு வரது அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த கான்ட்ராஸ்ட் கலர், இப்போ இங்கே ரெட்டு போட்டிருக்கேன்னா அது கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியுன்றதுக்காக. இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போடாமல் இதை இந்த சைடில், ஓகேங்களா? நீங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை போடுறீங்கன்னா நீங்கள் அப்போ வந்து அதில் அந்தளவுக்கு ஸ்ட்ரெயிட்னஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வளையிற டைப்பில் நீங்கள் இந்த மாதிரியுமே போடலாம். ஓகேவா? இப்போ நான் போடுறேன் பாருங்கள், பொறுமையாக போடுங்க. ஏற்கனவே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன் இல்லையா? அதை லைட்டாக இப்படி கிராஸாக தள்ளிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாத் கலரே தெரியாது. நல்லா பொறுமையாக பாருங்கள். இப்படி வச்சுட்டு இப்படி நான் நீடில் பாருங்கள் எவ்வளோ கிராஸாக வைக்கிறேன். நான் வந்து நீடில் இப்படி வச்சேன்னா கொஞ்சம் கேப் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நீடில் கிராஸாக வைக்கிறேன். கிராஸாக வச்சு ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு உள்ளே விட்டு எடுங்க. ஓகேவா? இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்க்கும்போது பெயிண்டிங் மாதிரி இருக்கும். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தாம்பூ ஸ்டிச்சு வச்சு நிறைய பண்ணலாம். நம்ம என்ன சொல்கிறது, ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணுறோம், அதே மாதிரி வந்து ஒரு பூ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹியூமன் ஃபேஸ் கூட இந்த தாம்பூ ஸ்டிச் வச்சு பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்த பிறகு நான் இப்படியே பண்ணால் உங்களுக்கு தெரியுதா இங்கே கேப் வருது. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஆப்போசிட்டில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு திருப்பி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாமல், ஓகேங்களா, இந்த இடத்துல அப்படியே இறக்குறேன். தெரியுதுங்களா? இந்த இடத்துல அப்படியே இறக்கி இந்த இடத்துல அப்படியே பொறுமையாக பண்ணுங்கள். தெரியுதுங்களா நான் எப்படி பொறுமையாக போடுறேன் அப்படின்ட்டு? இந்த இடத்துல இப்படி கொண்டு வாங்க. சரியா? பொறுமையாக இப்படி வந்துட்டு ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சை கொஞ்சம் உள்ளே தள்ளி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். ஓகேவா? இந்த வளைவுலலாம் கூடுமான வரை வந்து சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் போடுங்க. சரிங்களா? குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் இந்த வளைவு ஈஸியாக வரும் உங்களுக்கு. நீங்கள் இந்த இடத்துல பெருசாக போட்டிங்கன்னா அந்த இடத்துல கிளாத் வந்து தங்கிடும். ஓகேவா? அதனால் குட்டி குட்டியாக ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சை உள்ளே தள்ளி இப்படி போடுங்க. இப்படி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். ஓகேவா? பாருங்க, நான் போட்டுட்டேன். இப்போது இந்த இடத்துல திரும்பும் போது இங்கே குட்டி லாக் போட்டுட்டு இது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு திருப்பியும் இந்த மாதிரி ஒன்று. ஓகேவா? இப்படி போட்டுகிட்டே வாங்க. போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன், இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல போட்டுகிட்டே வந்துட்டேன். பாருங்கள், போட்டே வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நான் இதை சுற்றியுமே வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் சுற்றி ஏன்னா நம்ம இங்கே செயின் ஸ்டிச் போட்டு நம்ம அந்த யூஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? இந்த மாதிரி கொஞ்சம் லாக் ஸ்டிச் போட்டு இந்த இடத்துல எதுவுமே போடலை. ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்தா மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக வரும். இப்போ நான் இந்த இடத்துல
பொறுமையாக வந்து போட்டுக்கிறேன். இது பண்ணிகிட்டே வரும். ஓகேவா? இது பண்ணிவிட்டு இந்த கலர் இது கொடுத்தே வந்துட்டு இந்த ஷார்ப் எட்ஜ் கரெக்டாக இங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இது ஷார்ப் எட்ஜ் கரெக்டாக கொண்டு வந்துட்டு இதை இப்படி மேலே திருப்புங்க. இப்படி வரும் இல்லையா, இந்த லாக் இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல போய் உட்காந்துரும். ஸோ பார்க்க அழகாக இருக்கும். இந்த இடத்துல இந்த ரெட்டுக்கு பக்கத்துலேயும் நான் வந்து இந்த இடத்துல வந்து இதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபில் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஜஸ்ட் இந்த மாதிரி டிசைன் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ, இது ஏற்கனவே ரெட் கலர் வருது. 1 செகண்ட் நான் எடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு Pinterest ஆப்பில் போனால் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டிசைன் வந்து செட் ஆகுமோ, இல்லை உங்கள் ஓன் க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் அழகாக வந்து ஒரு டிசைன் போடுங்க. ஓகேங்களா? இது ரொம்பவும் முக்கியமான ஸ்டிச்சு. ஸோ இதை போட்டு பழகிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தாம்பூ ஸ்டிச்சில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளாத் அந்தளவுக்கு தெரியாத அளவுக்கு வந்து இந்த ரெட் கலருமே ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ப்ளூ கலருமே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தாம்பூ ஸ்டிச் இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து எது செட் ஆகுமோ, ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. இல்லைனா இந்த மாதிரி ஷேப்பும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சில வளைவுகளை இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். ஓகேவா? இல்லை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கம்மா. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேனாவே டிசைன் போட ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? தேங்க்யூ.